நம்ம கெமிஸ்ட்ரி பேப்பர் 6 அதாவது தேர்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் அடுத்த டாபிக் போக போகிறோம். அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் அல்லாய்ஸ். ஸோ நம்ம இதில் முக்கியமாக என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ். ஸோ இப்போது மெட்டல் அப்படின்னாவே அது எலக்ட்ரானை கடத்தக்கூடியது, தன் வழியாக அனுமதிக்கக்கூடியது அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா இது ஒரு கடத்தி, உலோகங்கள் எல்லாமே கடத்திகளாக இருக்கும். ஸோ இது ஒரு கண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது ரெசிஸ்டன்ஸ், இதில் வந்து மின்தடை அப்படிங்கிறது இருக்காது இதில் உலோகங்களில். ஸோ இது ஒரு ஃபிசிக்கல் ஃபினாமினான் ஆஃப் டிஸ்டிங்விஷ் கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ் இதை நிறையா படிச்சிருப்போம் நம்ம. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் உலோகம், உலோக இல்லாத பொருள்கள், அதே போல் செமிகண்டக்டர்ஸ், குறைக்கடத்திகள், இதெல்லாமே கடத்திகள், குறைக்கடத்திகள், கடத்தா பொருட்கள். ஸோ இது மூணையும் நம்ம வந்து ஒப்பிட்டு இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி படிப்போம். ஸோ ஒரு மெட்டல் எடுத்துட்டிங்கன்னா இந்த கண்டக்டிவிட்டி என்ன பண்ணும், இம்பர்ஃபெக்ஷன், டெம்பரேச்சர். ஒரு உலோகம் வந்து அதாவது டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இதனுடைய கடத்தும் திறன் குறையும். சரிங்களா? ஸோ டெம்பரேச்சர் அதிகரிக்கும் பொழுது கடத்தும் திறன் குறையும் ஒரு உலோகத்தில். ஏன் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலோகம் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு லாட்டிஸ் இருக்குது அப்படின்னா இங்கே எலக்ட்ரான்களானது எப்படி இருக்குன்னா ஒரு சீரான இயக்கத்தில் இருக்கும். அப்போ இந்த சீரான இயக்கத்தில் இருக்கிற இந்த எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு வழியாக இயங்கி கொண்டிருக்கும் பொழுது நாம் இதுக்கு ஹீட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது வெப்பத்தை கொடுக்கும் பொழுது என்னாகும், இதனுடைய யூனிஃபார்ம் மோஷன் வந்து ரேண்டம் மோஷனாக மாறி போயிடும். அதாவது ஒரு சீரான ஓட்டமானது சீரற்ற ஓட்டமாக மாறும் பொழுது அங்கே கடத்தும் திறனானது பாதிக்கப்படுகிறது. அப்போது டெம்பரேச்சர் அதிகரிக்கும் பொழுது கடத்தும் திறனானது உலோகத்தில் குறையும். சரி, இதே செமிகண்டக்டர், இப்போ செமிகண்டக்டர் நான் எடுத்துக்கிறேன், அதாவது குறைக்கடத்திகள். இப்போ நான் குறைக்கடத்தி எடுத்துக்கிட்டு இதே நான் டெஸ்ட் பண்ணுறேன். அதாவது டெம்பரேச்சர் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த குறைக்கடத்திக்கு வந்து நான் ரைஸ் பண்ணுறேன், அதிக பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், இதனுடைய கடத்தும் திறன், ஸோ கடத்தும் திறனானது என்ன ஆகும்னா அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்? இதே போல் தான் இப்போது இந்த செமிகண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அது இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி லெவலில் இருக்கும். அதாவது இந்த இரண்டு பட்டைகள் இருக்குது, இதற்கிடையே இருக்கக்கூடிய ஆற்றல் இடைவெளி, எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா இது வந்து கடத்தும் பட்டை, கண்டக்ஷன் பேண்ட். அப்போ இது என்ன அப்படின்னா இது வந்து வேலன்சி பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலன்சி பேண்ட் அதாவது இணைதிறன் பட்டை. ஸோ இந்த இரண்டு பட்டைக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கேப்பில் இந்த எலக்ட்ரான் ஆனது அங்கே ஜம்ப் பண்ணி போணுச்சுன்னா இது கடத்தும் அதிகமாகும். நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே ஹீட் அப்ளை பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இங்கே எலக்ட்ரான் என்ன பண்ணும், குதிச்சு மேலே போகிறதுக்கு பார்க்கும். அப்போது கடத்தும் திறன் என்னாகும், அதிகரிக்கும். ஸோ இந்த கண்டக்ஷன் பேண்டு, அதாவது கடத்தும் பட்டைக்கு இந்த எலக்ட்ரான் வேலன்ஸ் இணைதிறன் பட்டிலேருந்து எலக்ட்ரான் சீக்கிரமாக மேலே போகும்பொழுது கடத்தும் திறனானது அதிகரிக்கும். ஸோ இங்கேக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த எலக்ட்ரிக் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஓம்ஸ் லா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஓம்ஸ் லா அப்படின்னு என்னது, அதாவது ஒரு கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நம்ம ஒரு கிராஃப் போடுவோம். அந்த கிராஃப் போடும்போது என்ன ஆகும், அந்த கிராஃபில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதனுடைய ஸ்லோப் நம்ம எடுக்கும் பொழுது இட் இஸ் ஒரு ஆர் அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டரை வந்து நம்ம இங்கே மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த வோல்டேஜ் கரண்ட்டு இடையே இருக்கக்கூடிய அந்த சீரான ஒரு ஓட்டம் இதுதான் வந்து ஓம்ஸ்லாம் வந்து சொன்னார். ஒரு ஸ்டெடி கரண்ட் உருவாகும் அப்படின்னு சொன்னது தான் ஓம்ஸ்லாம். ஸோ இதில் வந்து என்னது, ஒரு கனெக்டிவிட்டி, இந்த எலக்ட்ரான் அதாவது எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியில் இந்த உலோகங்களுக்கு இது ரொம்ப முக்கியம்.
அப்போது நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு உலோகம் அப்படின்னு சொன்னால், இப்போ சில்வர் எடுத்துக்கோங்க. இப்போ சில்வர் அதனுடைய கடத்தும் திறன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6.8 × 10⁷ இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி உலோகங்கள் காப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா காப்பருக்கு 6.0 × 10⁷ இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதோட கடத்தும் திறனை வந்து நம்ம அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்போ ஒரு செமிகண்டக்டர் எடுத்துக்கிறேன் சார். ஒரு செமிகண்டக்டர் எடுத்துக்கிட்டு இதில் என்ன இருக்குது, ஒரு எக்ஸாம்பிள் சிலிக்கான் எடுத்துக்கோங்க. இப்போ சிலிக்கான் பார்த்தீங்கன்னா இதோட கடத்தும் திறன் வந்து 4 × 10⁻⁴ -4 சாரி. அப்போ என்னாச்சு, இதை விட இது குறைவாக இருக்கிறது. கடத்தும் திறனானது உலோகங்களுக்கு அதிகமாகவும் செமிகண்டக்டருக்கு வந்து அந்தளவுக்கு இருக்காது, குறைவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனியம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது 2 × 10⁻. ஸோ இந்த மாதிரி 0 10⁻1 வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அதோடய வேல்யூஸ் நம்ம சொல்லுவோம். அதே போல் கடத்தா பொருள்கள் இருக்குது சார். அப்போ கடத்தா பொருள்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சிராமிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிராமிக் இது ஒரு கடத்தா பொருள். இந்த சிராமிக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது வந்து 10⁻ × 10⁻−10. ஸோ இது ரொம்ப குறைவு. ஸோ -10லாம் போகும்போது உங்களுக்கு வந்து வேல்யூஸே இருக்காது. ஸோ அதே போல் அலுமினியம் ஆக்சைடு, சோடா லைம் கிளாஸஸ் அண்டு காங்கிரீட்ரு, ஸோ நிறைய வந்து கடத்தா பொருள்களுக்கான கடத்தும் திறன் வந்து மைனஸில் போயிட்டுருக்கும் பவர்ஸு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான வித்தியாசங்கள் வந்து நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் படிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்னது, இப்போ ஒளியியல் பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? ஒளியியல் பண்புகள். இப்போ இந்த ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் என்ன, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எனர்ஜியை பற்றி படிக்க போகிறோம், ஆற்றலை பற்றி படிப்போம். ஸோ நாம் இந்த செமிகண்டக்டர்ஸில் படித்தோம் இல்லைங்களா, இந்த இணைதிறன் பட்டை வேலன்சி பேண்ட், அதாவது இணைதிறன் பட்டை அங்கேருந்து கடத்தும் பட்டை கண்டக்ஷன் பேண்டுக்கு வந்து எப்படி எலக்ட்ரான் போகுது அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம். ஆற்றல் தேவை, அந்த ஆற்றல் ஒளி ஆற்றலாக இருக்கலாம். ஸோ இப்போ மெட்டல் உலோகமானது ஒரு அதாவது பகுதி அளவு மட்டும் நிரம்பி இருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்குமானால், அது கண்டக்ஷன் பேண்டில் வச்சுருக்கு அப்படின்னா அந்த மெட்டல் வந்து பார்ஷியலி ஃபில்டு ஹை எனர்ஜி கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஃபோட்டான் அப்படின்னது ஃபோட்டான்ஸ் தமிழ்லையும் அதே தான். இப்போ இந்த ஃபோட்டான்கள் அப்படிங்கிறது யார், ஃபோட்டான்கள் அப்படின்னு யாருமே இல்லை, அவங்க தான் ஆற்றல். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா hμ அப்படின்னு சொல்லுவோம், சிம்பிள் hμ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த hμ அப்படிங்கிற ஆற்றலை வாங்கிக்கிட்டு தான் எந்த ஒரு எலக்ட்ரானும் அதனுடைய இணைதிறன் பட்டையிலிருந்து கடத்தும் பட்டைக்கு நகர்ந்து சென்று கடத்தும் திறனை வந்து அதிகரிக்கும். ஸோ இங்கே ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஒளியியல் ஆப்டிக்கல் அந்த பண்புகளை நம்ம வந்து கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இங்கே எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒவ்வொரு எனர்ஜி ஸ்டேட்டில் தான் இருக்கும். சரிங்களா? ஆற்றல் மட்டத்தில் வந்து எலக்ட்ரான்களானது அமைஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எலக்ட்ரான்கள் வந்து வெளிமட்ட ஆற்றல் மட்டத்தில் எலக்ட்ரான்கள் தான் வந்து இடம் பகிர்ந்து வரும் எல்லாமே செய்யும். அப்போது இந்த மெட்டலில் டிரான்ஸ்பரண்ட் டு ஐ எண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் எக்ஸ்ரே அண்டு காமா ரேஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த எக்ஸ்ரே காமா ரே இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக அதிக அளவு அதிர்வெண் இருக்கக்கூடிய அலைகளை அது உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் அப்சார்ப்ஷன் அப்படிங்கக்கூடிய உட்கவரக்கூடிய, இப்போது ஒரு மெட்டல் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த மெட்டலுடைய சர்ஃபேஸ், ஸோ இந்த சர்ஃபேஸில் தான் வந்து ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த எலக்ட்ரானுடைய நகர்வு, எலக்ட்ரானுடைய பகிர்வு எல்லாமே இருக்கும். அப்போது என்னாகும், இந்த அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது ஒரு உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸையும் சார்ந்து அது அமையும். அப்போது அவுட்டர் லேயர்லேருந்து அப்சார்ப் பண்ணி அந்த மெட்டாலிக் ஃபிலிம் தின்னர் லேயர், இப்போ ஒரு 0.1 மில்லி மைக்ரான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த லைட் எனர்ஜி இருக்கும். ஸோ ஒரு ரேடியேஷன், ஒரு ஆற்றலை அது வந்து அப்சார்ப் பண்ணி அதை எமிட் பண்ணுது. ஸோ நம்ம ஒரு ஆற்றல் மட்டம் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆற்றல் ஆற்றல் மட்டம் பார்த்திங்கன்னா இங்கே எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணோம், இந்த உயர்ந்த ஆற்றல் மட்டத்துக்கு அது எலக்ட்ரான் பகிரும். அப்போது இது வந்து எக்ஸ்ரேட் ஸ்டேட் உயர் ஆற்றல் மட்டம், இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அதாவது கிடைமட்டம். அப்போ இந்த எலக்ட்ரான் ஆனது hμ அப்படிங்கிற ஆற்றலை வாங்கிட்டு மேலே போயிடுச்சு.
திரும்ப மைனஸ் ஹெச்மியூ, அதாவது எலக்ட்ரானை வந்து உமிழ்ந்துட்டு அது திரும்ப கீழே வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த தான் நம்ம இங்கே வந்து விளக்குறோம். ஸோ இந்த எலக்ட்ரானுடைய எனர்ஜி ஆற்றல் மட்டங்களை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விசிபிள் அப்சார்ப்ஷன் ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணும். முதல்ல அப்சார்ப் பண்ணும், திரும்ப எமிட் பண்ணும், உமிழும். அப்போது இந்த ஒரு மெட்டாலிக் சர்ஃபேஸில் எல்லாமே நடக்கும். ஒரு உலோகத்தினுடைய விளிம்பில் தான் இது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இது நமக்கு விசிபிள் ஆகக்கூடிய லைட் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அந்த உலோக பண்புகளானுடைய அதனுடைய வேவ்ஸ், அதாவது அலை பண்புகளானது அலைநீளமானது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ த ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் மெட்டல்ஸ், ஏன்னா என்ன சார் ரிஃப்ளெக்டிவ் வந்து அதனுடைய பிரதிபலிப்பானது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.95 தட் இஸ் வேல்யூ ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி. இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப முக்கியம் உலோகங்களுக்கு. ஏன்னா இப்போ இயந்திரங்கள் பொறுத்த வரைக்கும் உலோகம் இல்லாமல் எந்த இயந்திரமும் கிடையாது. அப்போது இந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியில் இந்த மெட்டல்ஸுடைய பங்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று ஸ்ட்ரென்த்து. ஸோ அதனுடைய திறன், சரிங்களா, வலிமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், இது வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் எவ்வளோ லோடு கொடுத்தாலும் இட் இஸ் வித்தவுட் ரேப்சர், எந்த ஒரு பழுதாகாமல் இருக்கணும்னு சொல்லுவோம். அதே போல் ஹார்ட்னஸ் அப்படின்னது நல்ல கெட்டியாக இருக்கக்கூடியதாக இருக்கும், நல்லா மொத்தமாக இருக்கும், டட்னு உடஞ்சிரும். ஸோ அது வந்து உலோகம் கிடையாது. உலோகம் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங், வெரி ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். அதே போல் வளையலாம், ஆனால் உடையக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் டக்டைல். ஸோ டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவும் இதனுடைய முக்கியமான பண்பு. ஸோ இதுவும் பிளாஸ்டிக் மாதிரி வளையும், திரும்ப ரீஃபார்ம் ஒரே மாதிரி திரும்ப வந்துடும். ஸோ இது 3 ப்ராப்பர்ட்டி. அதே போல் அடுத்து பிரைட்னஸ். ஸோ பிரிட்டில்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த உடையக்கூடிய தன்மைன்னு சொல்லுவோம். பிரிட்டில்னு சொல்லுவாங்க, உடையக்கூடிய தன்மை. உடையக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ கம்பி மாதிரி எவ்வளோ நீளம், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து கோல்டு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், ஸோ வெரி தின்னாக நம்ம வந்து எவ்வளோ ஒரு மயிரிழை, ஸோ திஸ் ஹேர் சைஸில் கூட நம்மளால் அது பண்ண முடியும் வித் ஸ்ட்ராங்கோட. அதே போல் டஃப்னஸ் அப்படின்னா அதனுடைய சர்ஃபேஸோடைய டென்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஹை டெம்பரேச்சர் கொடுத்தாலும் அது ஒன்றுமே ஆகக்கூடாது, தட் இஸ் டஃப்னஸ். ஸோ அந்த டஃப்னஸ் அப்படிங்கிறது இட் இஸ் வித்ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்தாலும் அதனுடைய இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்து எலாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறதும் இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும். ஒரு உலோகம் வந்து எடுத்துருக்கீங்க, அந்த உலோகத்தை வந்து வளைக்கிறீங்க, திரும்ப அதே அமைப்புக்கு வரணும். ஸோ இது வந்து எலாஸ்டிசிட்டி. அதே போல் பிளாஸ்டிசிட்டி. ஸோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா உருக்கி திரும்ப அதை நம்ம டீஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த பிளாஸ்டிசிட்டி. அதே போல் ரெசிலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது மெலேபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். மெலேபிலிட்டி அப்படின்னு என்னது? ஸோ திஸ் எபிலிட்டி டு ரீஃபார்ம் த ஷீட் பை ரோலிங் அமெண்டேட் வித்தவுட் ஃபியர். அதாவது ஒரு ஷீட்டு மாதிரி பண்ண முடியும், ரோல் பண்ணிக்கலாம், ஷீட் மாதிரி பண்ணிக்கலாம். அது எங்கேயுமே வந்து விரிசல் விடாது, எதுவுமே ஆகாது. ஸோ தட் இஸ் மெலேபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே போல் இதோட வெல்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம் மெக்கானிக்கலுக்கு. ஸோ வெல்டபிலிட்டி. ஸோ இது உங்களுக்கு தெரியும், வெல்டிங். ஒரு உலோகத்தில் இன்னொரு உலோகத்தை நம்ம சேர்த்து அதாவது சேர்த்து ஒட்டும் பொழுது ஒரு ஹீட் கொடுத்தா ஒட்டுவோம். ஸோ அப்போ இது வந்து எந்த பிரேக்கும் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டணும். ஸோ இதுதான் இதோடைய அடுத்த பண்பு. அதே போல் கேஸ்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அதே போல் தான். சரிங்களா? இதெல்லாமே முக்கியமான பண்புகள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அடுத்த டாப்பிக்கை பார்ப்போம். தேங்க்யூ.